ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான த்ரில்லிங்கான ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நபர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்கேருந்து வர்றாரு, எங்கே போறாருன்னு அவருக்கே தெரியல. அவர் எத்தனை நாள் அப்படி அந்த காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சும் தெரியல. அவர் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேஷ்டி கட்டியிருக்காரு, அதுவுமே கிழிஞ்சு போய் இருக்கு. அவர் தோற்றமே பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்பவுமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்காரு. அப்படியே வந்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அவருக்கு அப்படியே பலமே இல்லாமல் அவர் கீழே விழுகலாம் அப்படின்னு மயக்கம் போட்டு விழுகிற ஸ்டேஜுக்கு போறாரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் ஒரு அரண்மனை தட்டுப்படுது. அவருக்கு கொஞ்சம் அப்பதான் உயிரே வருது. நம்ம இது ஒரு ஆள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம், நமக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அவருக்கு உயிர் வருது. அப்படியே அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு தட்டு தடுமாறி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த அரண்மனைக்குள்ள போறாரு. போனா அவர் நினைச்ச மாதிரியே அதில் ஆள் நடமாட்டம் இருக்குது. ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்படியே அதில் ஒரு அரசர் மாதிரியும் இன்னொருத்தர் வேலைக்கார மாதிரியும் வர்றாங்க. அவர் ஆனால் அவர் நினச்ச மாதிரி இல்லாமல் அதிக ஆட்கள் இல்லாமல் அந்த 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு விசித்திரமாக இருக்காங்க. ஆனால் அவருக்கு இப்போ தேவை பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டும்தான். அவங்களும் இவரை வரவேற்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, யாருமே வர்றதில்ல, நீங்களாவது எங்களை பார்க்க வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு அவருக்கு தேவையான சாப்பாடை அவங்க கொடுக்குறாங்க. இவருமே நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமேங்கும் போது என்ன சொல்கிறாங்க, நீங்க ஒரு பாட்டு பாடினா எங்களுக்கு போதும், நீங்க யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு நான் ஒரு பாணர் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்க ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க எனக்கு போதும் அப்படிங்கிறாரு. இவருமே பாட்டு பாடுறாரு. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஆயுசு ஃபுல்லாகவும் நீங்க இங்கேயே இருக்கலாம், தானிய கிடங்கு ஃபுல்லாகவும் இங்க தானியமா இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இங்கே இருக்கலாம்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு இல்லைங்க, நான் வெளியில போய் தான் ஆகணும், கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க முடியும், நான் போகணுங்கிறாரு. அவர் சட்டுன்னு நல்லா இருந்தவர் கோவப்படுறாரு. கோவப்பட்டு அவரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே மனுஷ ரூபம் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் என்ன பேசுறாருன்னா, நான் கொடுக்குற இதை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அது என்னை அவமதிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா, என்ன பேசிட்டுக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சட்டுன்னு கோவப்படுறாரு. இவருக்கு நல்லா தானே இருந்தார், திடீர்னு எப்படி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் இவருக்கு வேறு வழி இல்லை. அந்த நடுக்காடு இவருக்கு சாப்பாடு தேவைப்படுது இவர் போகிற வரைக்கும். அதனால என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனா மன்னிச்சிருங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டு அங்கேயே இருக்காரு. இவருக்கு ஒரு இடத்த ஒதுக்குறாங்க. நீங்கள் தானிய கடங்களை தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இடத்த ஒதுக்குறாங்க. அவர் இன்னொரு நபர் கூட்டு போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி பயங்கரமான நிறைய அறைகள் இருக்குது, அதில் எந்த அறைக்கும் நீங்கள் போகக்கூடாது, பயங்கரமாக சவுண்டு கூட கேட்கும், அலற மாதிரி கத்துற மாதிரி கேட்கும், இதையுமே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, இதையுமே நீங்கள் போய் பார்க்கக்கூடாது, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் உயிருக்கு ஆபத்து, நீங்கள் இந்த அறையை விட்டு வெளியிலேயே லைட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார். சொல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது நம்ம சரியான இடத்துக்கு வந்திருக்கோமா இல்லை தெரியாமல் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயமாகுது. அப்படியே அந்த இடத்த போய் பார்க்குறாரு. இடத்த போய் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக சுத்தம் பண்ணாமல் வச்ச மாதிரி பால் அடைஞ்ச மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. இவருக்கு வேற ஆப்ஷனும் இல்லை, அங்கே தான் இருந்தாகணும். இவர் சரி நீங்கள் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அறையிலேருந்து பயங்கரமாக ஒரு சத்தம் வருது. அதாவது சங்கிலியை அப்படியே கொஞ்சம் நகர்ந்து கொண்டு போகிற மாதிரி அப்படியே கீச்சுன்னு பயங்கரமாக சவுண்டு வருது. இவர் அப்படியே பார்க்குறாரு. இதெல்லாம் நீ ஒன்றும் கவனிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் விட்டுட்டு போயிடுறாரு.